வாழ்க. குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 3 சினம் எழாத மனம் என்ற ஒரு சிந்தனையை மகரிஷி நமக்கு அதை தூண்டுவிக்கிறார். எத்தனையோ முறை சினம் தவிர்த்தல்கிற ஒரு பயிற்சியை பற்றி எத்தனையோ ஆசிரியர்களும் நம்முடைய குருமகானும் சொன்னதையெல்லாம் நம்ம கேட்டிருந்தாலும் கூட அடிக்கடி அது கேட்கணும். இன்றைய சிந்தனை தலைப்பே நமக்காகத்தான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி மாலை வரைக்கும் மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறிப்புகளையே நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அன்பானவர்களே, சினம் ஏன் வருகிறது? எதனால் அப்படி சினம் பயப்பட்டோம்? அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னங்கிறத அடிக்கடி சிந்திச்சு பாருங்கன்றார் மகரிஷி. அதுக்கு தான் மௌன காலத்தை பயன்படுத்துங்க பார். ஒவ்வொரு நாளும் நம்ம தவம் முடிஞ்ச பிறகு கூட்டு தவங்களில் சிந்தனை உரைங்கிறத நம்ம மன்றங்களில் தவ மையங்களில் இயற்றிக்கொண்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிந்தனை. எதுக்காக இந்த சிந்தனைனா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஈடுபடுத்திகிட்ருக்கோம். மேலும் நம்ம உயர்ந்து போகணும். பழைய பழக்க பதிவுகள் காரணமாக நம்ம கீழே இறங்கிடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த சிந்தனை உரைகிறார் மகரிஷி. அந்த வகையில் சினம் ஒரு சங்கிலி தொடராக நம்ம குடும்பத்தையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுக்குதுங்கிறத விளக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், மகரிஷி சொல்கிறாரு, ஆசைகளை சீரமைக்கத்தான் வேணும், எண்ணங்களை ஆராயத்தான் முடியும். ஆனால் சினம் என்பதை தவிர்க்கத்தான் வேணும், அது ஒழிக்கவெல்லாம் முடியாதுங்கிறார். கவலையை வேணால் ஒழிச்சிருங்கன்றார். இப்போ ஏன் தவிர்க்க சொல்கிறாரு? சினத்தை ஒழிக்க முடியாதா? சாகிற வரைக்கும் வந்து தான் தீரும். இது எங்கேருந்து வந்த பதிவுன்னு பார்த்தோம்னா, மிருகங்கள்லேருந்து வந்த பதிவு. இன்றைக்கு 6வது அறிவு பெற்ற மனிதராக எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு இருந்தோம். குண்டல் யோகத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் அவ்வப்போது அது முனைப்பு காட்டி வெளியே வருது. அந்த சினம், அந்த இடத்துல சிந்தனை கிடையாது. சினம் வந்துருச்சுன்னா அமைதியும் கிடையாது. அமைதியாக இருக்கும்போது தான் சிந்தனையே வரும். இது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ஒரு விலங்கோ இன்னொரு விலங்கோ போராடி தன்னுடைய வாழ்க்கையை கடத்த வேண்டிய கட்டாயம் அதுதான் இயற்கை அமைப்பிலேயே இருக்குது. ஏன்னா எந்த ஜீவராசிகளுக்கும் தனக்குத்தானே வேண்டிய வாழ்க்கை தேவைகளை வீடு கட்ட தெரியாது, சோறு வைக்க தெரியாது, இட்லி சுட தெரியாது, இன்னும் ஒரு நெல்லை போட்டு 100 நெல்லை உருவாக்கலாம் தெரியவே தெரியாது. இயற்கையில் கிடைக்கிறத அப்படியே தனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், சிந்தனை ஆற்றல் இல்லாதனால. ஆனால் அங்கே ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து பறித்து அவருடைய பசியை போக்கிக்கிட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கணுங்கிறது அங்கே இயற்கை சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி மாட்டிக்கிட்டதை என்ன பண்ணுது அந்த விலங்கு? அதிலேருந்து விடுபடணும், உயிர் வாழணுங்கிற ஆசை. நீ முழுங்கிட்டீன்னா நான் உயிர் வாழ முடியாதே. அதனால் போராடி தன்னை விடுவிக்க பார்க்குது. இவ்வளோ நேரம் சிரமப்பட்டு உன்னை பிடிச்சிருக்கனே, என் பசியை தீர்த்துக்கலைன்னா நான் செத்து போயிடுவேனே. இங்கேயும் உயிர் வாழணுங்கிற ஆசை. அந்த 2 போராட்டமும் அங்கே அந்த தசைகள்லேயும் அதனுடைய காந்தத்துலேயும் பதிவாகி கருமையத்துலேயும் பதிவாகி அதுதான் தொடர்ந்து ஜீனில் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, சினம்னா என்ன அப்படின்னா, ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நம்ம மனிதர்கள் பாஷை வந்த பிறகு, பேச தெரிஞ்ச பிறகு சினம், வெகுளி, கோபம் அப்படியெல்லாம் வச்சுருக்கோம். இன்னும் அதனுடைய கிளைகளாக அடுத்த சில வார்த்தைகளும் இருக்குது. பொறாமை, வெறுப்புணர்வு, இது எல்லாம் அந்த சினத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். ஏன்னாங்க ஆசைகளை சீரமைச்சிட்டோம்னா சினம் வரணுங்கிறது அவசியம் இல்லை. அது சீரமைக்க தெரியாதனுடைய விளைவு தான் அந்த மாதிரி சினமாக வருதுன்றார். அப்போது இது அங்கேருந்து தொடர்ந்து மிருக நிலையிலேருந்து வித்தெடுத்து மனிதன் வந்திருக்கான். முதல் மனிதன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா பல பிறவிகள்லேயும் அந்த கோபம் வந்து எத்தனை வகையான செயல்பாடுகள் நடந்திருக்குங்கிறத கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, இனிமேல் நம்ம கோபப்படக்கூடாதுங்கிற ஒரு மன உறுதி ஏற்படுறதுக்கு
வழியாகுங்கிறார் மகர்ஷி. அதுக்காகத்தான் சினம் தவிர்த்தல்ங்கிற ஒரு பட்டியலவே போட சொன்னாங்க அகத்தாய்வில். அப்போது நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரிசையாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் எல்லோரும் நல்லவர்களும் வல்லவர்களும் தான். ஆனால் கோபம் வரும்போது என்ன ஆயிடுறாங்க, மிருகங்கள் வெளிப்படுது. சொல்கிறாங்க இல்லையா, கழுதை மாதிரி உதைக்கிறான், பாம்பு மாதிரி சீரறான் சொல்கிறாங்கள்ல. அப்போது அங்கே அந்த தன்மையெல்லாம் அங்கே உள்ளே அடங்கி இருக்குது கருமையத்தில். அது அவ்வப்போது வெளிப்படும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த மனித உடலில் எவ்வளவோ இந்த ரசாயன மாற்றங்களெல்லாம் கொலாப்ஸ் ஆகி இயற்கையாக இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறுபட்டு போயிடுது. மாறுபட்டு வேறுபட்டு போகிறதுனால உடல் இயக்கம் மன இயக்கம் ஒத்திசைவு இல்லை. உடலடையும் ரசாயன மாற்றங்களும் கூடுதல் குறைவு முரண்பாடு இப்படியெல்லாம் ஆயிடுது. அப்போ உடல் இயக்கம் சரியில்லை, மன இயக்கமும் சரியில்லை, மூளை வளம் அழிவு. ஏன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சுழல் வேகத்தில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா உறுப்பும் சரியாகத்தான் நடக்கும். ஆனால் ஒன்றினுடைய சுழல் வேகம் கூடுதலோ குறைவோ முரண்பாடோ மாறுபாடோ ஏற்படுமே ஆனால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிடும். இப்போ அந்த வகையில் நமக்கு ஜீரண மண்டலம் கெட்டு போயிடுது. கோபம் வந்து முடித்த பிறகு சாப்பிடணும் அப்படின்னு எதையாவது கொண்டாந்து வச்சா கூட சாப்பிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அங்கே டம்பாகி நின்று கிடக்கும், பசிங்கிற உணர்வு இருக்காது. இப்படி பல வகையான கண் சிவந்து போயிடும். அடிக்கடி இது ஆன உடனே இந்த ரத்த அழுத்தம்னு சொல்கிறது, பிபி, ஹை பிபி லோ பிபின்னு சொல்கிறோமே, அது உயர்ந்துடும். அப்படி உயரும்போது அங்கே பிரெயின் செல்ஸ்னு சொல்லக்கூடிய மூளையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தூண்டி விடுறதுனால சிந்தனையும் இல்லை, அமைதியும் இல்லை, என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோங்கிறதே தெரியல. அது மயக்க நிலைக்கு போயிடுது அந்த மூளையே. அதனால் அது ஒரு தடவை அந்த மாதிரி கோவப்பட்டு பழகிட்டாங்க அப்படின்னாக்க அது கர்மயத்தில் பதிவாகிறது. உடல் செல்களில் பதியுது, மூளையில் பதியுது, ஜீவகாந்த களத்தில் பதியுது, அதே சமயத்தில் பிரபஞ்ச காந்தத்துலேயும் பதியுது. அது கருமையத்தையே களங்கப்படுத்துதுங்கிறதெல்லாம் தெரியறதில்ல. அதனுடைய விளைவாக உடலில் அவ்வளவு வியாதிகள் வந்துடுது. அப்படி கோபப்படும் போது உடலை விட்டு நிறைய ஜீவகாந்தம் வெளியேறி போயிடுது. அப்போது உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் பற்றாக்குறையாகி போயிடுது. நமக்கும் 35 வயசுக்கு மேலே வித்துக்குழம்பு உற்பத்தி குறைஞ்சிருது. அதனால் உயிர்த்துகள் எண்ணிக்கையும் குறைஞ்சிருது. அப்போ உயிர்த்துகளுடைய சுழற்சினால் ஏற்படக்கூடிய ஜீவகாந்தமும் குறைஞ்சி போயிடுது. அப்போ நமக்கு உடலில் ஒரு நோய் வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, பற்றாக்குறைங்கிறோம், எதையும் எதிர்கொள்ள முடியல. மனதுக்கு ஒரு உறுதி இல்லை, மனதுக்கு வலிமை இல்லை. ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னொன்னா கை காலெல்லாம் வடன்னு நடுங்குது, ஒன்றையும் பண்ண முடியல. என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு, அப்படி மனம் சோர்ந்து போயிடும். உடல் கெட்டு போயிட்டால் மனம் கெட்டு போயிடும், மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போயிடும். இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரியாமையே கோவப்பட்டு சின்ன வயசுலேருந்து பழகியாச்சு. ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாய் போகாது, சாயங்காலம் வரும்போது சத்தியமாய் முன்ன வந்து நிற்குமப்பான்னு நம்ம குருமகான் குறிப்பிடுவார். அதுபோல் இப்படிப்பட்ட கோபம் நமக்கு தேவையாங்கிறத கொஞ்சம் நேரம் திருப்பி சிந்திச்சு பார்க்கணும். பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கோபப்பட்டதுனால எத்தனை பேரோட பகையாளி ஆகிட்டோம். நம்ம நல்லவங்க தான், 99% நல்லவர்களாக இருக்கோம். ஆனால் ஒரே 1% அந்த கோபங்கிறதுனால நம்ம அந்த 99% நல்லவன்கிற ஒரு எண்ணம் மற்றவர்கள் மனதிலிருந்து அழிஞ்சு போயிடும். இந்த ஒன்று சினத்தினால் ஏற்பட்ட அந்த பகை உணர்வு நட்பு கெட்டு போயிடுதே. நம்ம அடுத்த நிமிஷம் இருக்கிறோமோ சாகிறோமோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் பகையாளிகளை உருவாக்கி விட்டுட்டு போகிறத விட நட்பை நீடிக்க வைக்கணும். அப்படின்னா இணக்கம் இறுக்கமாக இருக்கணும்னா சினம் தவிர்த்தல்ங்கிறது கட்டாயம் தேவை. சினம் மனசை விட்டு போயிடணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பயிற்சி தேவைங்கிறார் மகர்ஷி. அதை மௌன காலத்தில் அவரெல்லாம் அப்படி தான் பயன்படுத்தியிருக்கார். மௌன காலத்தில் பயன்படுத்தும் போது தான் நீ பேசாத போது இறைவன் பேசுவான். ஏன்னா சாதாரண மனநிலையில் இருக்கும்போது நமக்கு கோபம் வந்ததுனால என்னென்ன செயல்கள் செஞ்சோமோ அதை நியாயப்படுத்திக்க மனசு. அவங்களெல்லாம் தூண்டி விட்டாங்க, அதனால தான் நான் கோபப்பட்டேன், நான் சும்மா இருக்கேன், நான் சிவசிவான்னு இருக்கேன், என்னை தூண்டி விடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கும்.
ஆனால் மௌனம்ங்கும்போது நமக்குள்ளார உண்மைகளெல்லாம் மூளை செல்கள் மூலமாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இனி பழி புரியாத தகமை வரணும். அதுக்கு தவம், ஆழ்ந்து தவம் செய்யணும். தவம் செஞ்சோம்னா இறை இணைப்புக்கு போயிடுறோம். இறை இணைப்புக்கு போயிட்டோம்னா அங்கே இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, ஆசையும் இல்லை, கோபமும் இல்லை, கவலையும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த அமைதி நிலைக்கு போய் போய் பழகிட்ட பிறகு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய இயல்பு நிலைங்கிறது அந்த கோபம்னு வந்ததுனால ஏற்பட்ட பகை உணர்வுகள்லாம் மாறிடும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைச்சிடும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இப்போ தவம் செய்ய செய்ய நம்ம கடமைகளை கடமைக்காகன்னு செய்வோம். எதிர்பார்ப்புகள் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. எதிர்பார்ப்பு ஏமாற்றமெல்லாம் கோபத்துக்கு காரணம் அதுதான். ஏன்னா அங்கே ஆசை, உயிர் வாழணுங்கிற ஆசை அங்கே 2 மிருகத்துக்கு இருந்தது இல்லையா? அந்த ஆசை தடைப்பட்டதுனால தான் அந்த கோபம்ங்கிறது ஒன்று அடித்து பிராண்டி சாக வச்சுக்கிறது. அப்போ அந்த நெல்லை அப்படியே தொடர்ந்து இங்கே மனுஷன்கிட்ட வந்தோன்னா நம்ம ஒரு நெல்லை போட்டு 100 நெல்லை உருவாக்க முடியும். மன்னிப்பின் மேன்மையை பற்றி உணர்ந்த 6வது அறிவு. இதை எத்தனையோ மகான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாகவே சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் உண்மையிலே ஈஸ்டர் திருநாள். ஒரு இயேசு பிரான் 2026 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு பல நல்ல உபதேசங்களை உபதேசம் பண்ணார். எப்போவுமே தன்னலம் சுயநலம் இருக்கிறவங்க உண்மை நேர்மைக்கு எதிர்ப்பாளர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ அவர் சொன்ன உண்மை தத்துவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், யூத மதத்தை சேர்ந்தவர்களே யூதரை சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. இது காலமாக வந்துகிட்ருக்கு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதைத்தான் மக்கள் உண்மைன்னு நம்பணும். இடையில இந்த ஆள் சொல்லும்போதே இது நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அப்போ எங்களுடைய ஆசைகள் தடுக்கப்படுது. அதனால் ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது, பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி வயப்பட்ட நிலை சினம். முள்ளை தலையில் வச்சாங்க, அடித்தாங்க, சிலுவையை தோளில் சுமந்துக்கிட்டு கொண்டு போயா அங்கே கொண்டு போய் மலை மேலே கொண்டு ஏற்றி விட்டு அரைஞ்சாங்க. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா ஞானியரோட நிலை தவம் செஞ்சதுனால அவர் 3 வருஷம்தான் உபதேசம் பண்ணார் மக்களுக்கு. நீ கோவப்பட்டேன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாமே கேடுதானப்பா, கோவப்படாத, பொறுமையாயிரு, மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்துகொள், இப்படியெல்லாம் அவர் சொன்னவர். அப்படி சொன்னவரே சிலுவையில் அறையும் போது ஐயையோ அப்பப்பா என்னை கொள்கிறாங்களே. இப்போ நம்மளாக இருந்தால் சாதாரண மனிதர்கள், டே நான் ஒரு தப்பும் செய்யலை, ஏன்டா என்னை போட்டு இப்படி வதைக்கிறீங்க, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அவர் ஞானி இல்லையா? ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு சொன்னார். அந்த மன்னிப்பின் மேன்மைங்கிறத உணர்ந்தவர்களால் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். அப்படி உணர்ந்தவர்கள் யாருனாக்கா தவசிகள், ஞானியர்கள். அப்போ அந்த தவசிகள் ஞானியர்கள்ங்கிறவங்களுக்கு அதாவது 4 கொம்பு, 8 கை, 8 கால், எல்லாம் மனிதர்கள் தான். ஒரு அம்மா பெற்று போட்ட பிள்ளை தான். அவங்களால முடியுதுன்னா ஏன் நம்மளால் முடியாது? முடியும். அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை கூட தேவையில்லைன்றாங்க. கோபம் பட்டால் தான் மன்னிப்புங்கிறது வரணும். கோபங்கிற குணமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அங்கே மன்னிக்கிற குணமும் வேண்டியதே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுபிரானுக்கு பின்னாடி ஒரு 600 வருஷம் கழித்து வந்தவர் நபிகள் நாயகம். போரிட்டு அவர் காலம் முழுசும் அப்படி தான் இருந்தார். குறைஷிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் இவர் இஸ்லாத்தை தழுவுவர்கள், இப்படி பல பிரிவுகளை இனக்குழு மக்கள் மாதிரி இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்முனைப்பின் காரணமாகவே போரிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இடத்த பிடிச்சிக்கணும், இதான் மண் பெண் பொன் ஆசைன்னு மகரிஷி சொல்கிறாரு. அந்த ஆசையின் காரணமாகத்தான் சண்டை போடுறதே. அப்படி சண்டை நடந்து இவர் மெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் காபா, முதல் இறை ஆலயம்னு சொல்லக்கூடியதில் அந்த காபாவை இவர் தன்னுடைய நண்பர்களோடு அங்கே போகும்போது இவருக்கு அங்கே அதிகாரம் இல்லை, வேறு இவருக்கு எதிராளியாக இருக்கிறவங்க தான், கலீஃபாங்கிறவங்க தான் அதுக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. அதனால் அந்த காபா இறை ஆலயத்தினுடைய பொறுப்பாளர் இவரை உள்ள பள்ளிவாசலுக்குள்ளார தொழுகப்படுறதுக்கு அனுமதிக்கலை. இறை ஆலயத்துக்குள்ள, இறை ஆலயங்கிறது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களை மேன்மைப்படுத்தி ஒருத்தவருக்கொருத்தர் ஒத்தும் உதவியும் வாழ்வதற்காகத்தான் முற்காலத்தில் ஏற்படுத்தி வச்சாங்க.
எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய இரையாற்றலை ஒரு இடத்துல குவிக்கிறது. மகரிஷி சொல்கிற மாதிரி பிரபஞ்ச காந்தத்தை ஒரு இடத்துல திணிவாக்கும் போதே அங்கே வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் போய் சேர்ந்து அவங்க மேலும் மேலும் நல்ல முறையில் மனிதன் மாமனிதனாக உயர்றதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பண்ணி வச்சாங்க. ஆனால் இவரும் மனுஷன்தான், ஆனால் இவரை உள்ளே விடலை. காரணம் என்னென்னா, இவருக்கு எதிராளியாக இருக்கிறவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால. அப்போது இவர் வெளியே வாசல்லையே அமர்ந்து நண்பர்களோட தொழுகை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். அடுத்த முறை போரிடும்போது இவர் ஜெயிச்சிட்றாரு. இப்போ இவர் ஜெயித்த உடனே அந்த இறை ஆலயம் காப்பா வந்து இவருடைய பொறுப்புக்கு வந்தாச்சு. அப்போது இவர் போகிறாரு. போய் அங்கே போய் பள்ளிவாசலில் தொழுகை பண்ணணுன்ட்டு போகும்போது நண்பர்களோடு போகிறார். அதே பொறுப்பாளர் இவரை யார் உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அதே நபர் தான் இப்போயும் பொறுப்பில் இருக்கார். அவர் கைகாலெலாம் நடுங்குது. ஏன்னா நபிகள் நாயகம் வந்த உடனே கழுத்தை சீவி நம்மளை தான் முதல்ல கொல்ல போகிறாரு. ஏன்னா கடந்த முறை அவர் வரும்போது நம்ம உள்ளே அனுமதிக்கலை ஆலயத்துக்குள்ளார, அதனால் நம்மளை கொன்றுவாருன்னு பயந்துக்கிட்டு அவர் கையெல்லாம் நடுங்கிட்டு நிற்கிறார். இவர் வந்தார், உள்ளே போனார், தொழுகை பண்ணார், நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து. ஏம்மா இந்த கோயிலுக்கு இந்த ஆலயத்துக்கு பொறுப்பாளர் யாருங்க, யார்கிட்ட அந்த சாவியெல்லாம் இருக்குது? ஏன்னா சார்ஜ் ஹேண்டட் ஓவர் டேக்கன் ஓவர்னு நம்ம இன்றைக்கி அரசாங்க உத்தியோகத்தில் எல்லாம் சொல்கிறோமே, வேலையில் ஒருத்தர் சேர்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கறதுன்னு. அது மாதிரி இப்போ ஆட்சி மாறியாச்சு, காட்சி மாறியாச்சு. அப்போ இவர் அந்த பொறுப்புகளை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த சாவியெல்லாம் யார்கிட்ட இருக்குதுங்க, இந்த ஆலயத்தோட சாவியெல்லாம்? இந்த பொறுப்பாளர் யாருங்க? இவர் தானுங்க. அந்த ஆள் கையை காலையெல்லாம் நடுங்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறார், போச்சு நம்ம மாட்டிட்டோம்னுட்டு. ஆனால் அவர் பாட்டுக்கு அந்த சாவியை கொடுத்த உடனே திருப்பி அந்த சாவியை வாங்கின நபிகள் நாயகம் அந்த பொறுப்பாளர் கையில், இன்றிலிருந்து நீங்களே இந்த ஆலயத்துக்கு பொறுப்பாளர். இதை யாரும் மறுத்தாங்கன்னாக்கா இறை ஆற்றலுக்கு எதிர்ப்பு செய்பவர்கள்னு கருதப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு வெளியே போயிட்டார். அதுதான்ங்க ஞானியரோட நிலை. எப்படி அங்கே கோவப்படலை. அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு ஒரு தவம் முடிஞ்சு அவர் தொழுகை முடிஞ்ச உடனே, வாசலில் தொழுகை முடிஞ்ச உடனே அவருடைய அறிவுக்கு எது புலப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இறையாற்றல் இன்றைக்கு இந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுனா எனக்கு தவம் வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. எங்கே உட்காந்தாலும் தவம் வரும், எங்கே உட்காந்தாலும் தொழுகை பண்ண முடியும். இறைநிலையை நினைக்கிறதுக்கு மனம் எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்றதுக்கு தான் நமக்கு அவர் உள்ள அனுமதிக்கலை. நம்ம இங்கே உட்காந்து தொழுகை பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு போகிறாரு. அவர் வந்து ஒரு கருவி தான் அந்த பொறுப்பாளருங்கிறவர். இவருக்கு வேண்டாதவர் கிடையாது. இந்த இடத்துல தான் அந்த தெளிவு வந்துருச்சுன்னா கோபங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் வந்து நம்முடைய கர்மவினை பதிவு தான். அப்போ இதே மாதிரி நம்முடைய குருமகானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி அதை சொல்லிக்குவார். ஏன்னா நான் என்னை வந்து அவருக்கென்ன அவர் பாட்டுக்கு சொல்லுவார், சினம் தவறுங்கன்ட்டு. இந்த பெண் மக்களெல்லாம் கோவப்படாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம தலையில் ஏறி முளகார்ச்சிட்டு போயிடுவாங்க அப்படியெல்லாம் கூட நினைப்பாங்க. இவர் தனியாக இருக்கார், ஒரு பாட்டுக்கு தத்துவம் சொல்லிட்டு போயிடுவாருன்னு என்னை பற்றி நினைப்பாங்க. நான் ஒன்றும் தனியாவெல்லாம் இல்லை, நானும் குடும்பம் நடத்தி ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை திருமணம் பண்ணினவன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவங்க 2 பேருமே சமையல் பண்ணும்போது மகரிஷி வந்து அவரே மெனு போட்டு தந்துடுவார். திங்கக்கிழமை என்னது, செவ்வாய்க்கிழமை என்னது, புதன்கிழமை என்னென்ன செய்யணும். ஏன்னா யாருக்கு எந்த வேலை, அதாவது பணி பகிர்மானம்னு சொல்கிறோமே, ஒர்க் அலாட்மெண்ட்டுன்னு ஆங்கிலத்தில், அந்த மாதிரி யாருக்கு என்னவோ அது இன்னன்னைக்கு இன்னன்னார் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த முறையில் அன்றைக்கு சமையல் ஆகிப்போச்சு. மத்தியானம் சாமிஜி வந்து உட்கார்றாரு, சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறுறாங்க. 2 அம்மாமாரும் கூட்டு போட்டு சாப்பிடுவார். ஏன்னா நானும் மகரிஷிக்கு சாப்பாடெல்லாம் போட்டிருக்கேன். சும்மா இந்த இவ்வளோ தான் சாப்பிடுவார். கூட்டு தான், காய் பருப்பெல்லாம் போட்டால் அதுக்கு பேர் கூட்டு. அப்புறம் கூட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என்னென்னா, ஒன்றா மோர் இருந்தால் மோர் இல்லைன்னா ரசம், ஏதாவது திஸ் ஆர் தட் ஏதாவது ஒன்று தான். 2மே நம்மெல்லாம் வந்து ரசம் ஊற்றி திருட்டு அப்புறம் மோர் ஊற்றி அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒன்று, அவ்வளோதான். சாப்பிட்டு முடித்தார், கையை தொடச்சிக்கிட்டு வெளியே வந்து திண்ணையில் உட்காந்தார். இவங்க 2 பேரும் உட்காந்தாங்க, அம்மாமார் 2 பேரும், லட்சுமி அம்மாவும் லோகாம்பா அம்மாவும். சாப்பிட உட்காந்து முதல் கவலத்தை எடுத்து வாயில் விட்டால் உப்பே இல்லை அந்த கூட்டில். 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னக்கா நீ போட்டிருப்பேன்னு நான் நினச்சேன், நீ தானே அடுப்பாண்ட இருந்த, நீ தான் போட்டிருப்ப அப்படின்னாங்க. கையை உதறிட்டு உங்களுக்கு 2 பேருக்கு பதறுது. ஒரு 2 பேர் மனைவி மாதிரி இருந்து ஒரு ஒழுக்கமாக உப்பு போட்டு சோறு கூட அவர் சாப்பிட்றதே கொஞ்சோண்டு ஒரு நேரம் சாப்பிட்றாரு.
நம்ம இப்படி உப்பு இல்லாமல் ஒன்றுமே பேசாமல் கல்லூலி மங்கை மாதிரி போய் இப்படி திண்ணையில் உட்காண்ட்ருக்காருன்னு இவங்க 2 பேருக்கும் ஒரே பதட்டம். போய் அப்படியே நிற்கிறாங்க. மாமான்றாங்க. ஏம்மா எதுக்கு பதறீங்க? இல்லை உப்பு போடலையே, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் வந்து நிற்கிறீங்களே, எங்களை மசரை பிடிச்சி இழுத்து 2 ஓடு போட்டிருக்கலாமல்ல, எங்களுக்கு மனசு ஆறி போயிடும், நீங்கள் இப்படி அமைதியாக வந்துட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படிங்க. உடனே சாமி சொல்கிறாங்க, உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்குரிய அனுபவத்தை எனக்கு இன்னைக்கு இறைநிலை கொடுத்துருக்கு. அதை சாப்பிட்டு நான் உங்கள் பேரில் கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன் எனக்கு சோதிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் உப்பு போடாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கார் இறைநிலை. அதனால் எனக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டதுனால எதுவுமே குறைஞ்சி போகலை. நீங்கள் 2 பேரும் பதறாதீங்க, போய் உட்காருங்கண்ணா. அதுதான் ஞானியருடைய நிலை அப்படிங்கிறது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்கிற உணர்ந்தவங்க சினம் பயப்பட மாட்டாங்க. அப்போ ஞானியராக உயரணும்னா என்ன செய்யணும்னா, எல்லோரும் தவம் செய்யணும். தவம் சரியாக செட் ஆகணும்னா உடற்பயிற்சி காயல் பயிற்சி விடாமல் செய்யணும். இதையெல்லாம் தெரிஞ்சு தான் மகர்ஷி நமக்கு உடல் உயிர் மனம் 3க்குமான பயிற்சியாக கொடுத்துருக்கார். அப்போ நம்ம இளம் வயதுலேருந்து அந்த பழக்க பதிவுகளில் கோவப்பட்டு முன்கோவம் பின்கோவம் என்னென்னத்தையோ சொல்லியிருப்போம். அதையெல்லாம் இப்போ நம்ம சரி கட்டணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க, நம்ம யார் கூடையெல்லாம் இருந்தோம், ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இப்படி உட்காந்துட்டு யோசனை பண்ணி அவங்களெல்லாம் அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒவ்வொருத்தரையும் 10 தடவை 20 தடவை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். நமக்கு உதவி செஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நன்றி பாராட்டுறோம். நமக்கு அவங்க துன்பம் கொடுத்துருந்தா நம்ம அந்த நேரத்தில் வஞ்சமாக உள்ள எதையாவது போட்டு வச்சுருப்போம். அது நிவர்த்தி ஆகணும். அவங்களுக்கும் நமக்கும் இடையில் பகை உணர்வு இருக்கக்கூடாதுன்னா நம்ம மனம் தூய்மையாகணும். மனம் தூய்மையாவதற்கு உரிய ஒரு முயற்சி தான் அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய இன்ட்ராஸ்பெக்ஷன், தற்சோதனை பயிற்சின்னு மகர்ஷி கொடுத்தது. அந்த தற்சோதனை பயிற்சி இல்லாததுனால தான் இன்றைக்கி மனிதர்களுக்கு இடையில் ஆன்ம நேயம்ங்கிறதும் மனித நேயம்ங்கிறதும் மறந்து போயிருக்கு. அந்த நேசம்ங்கிறது தன்னையே நேசிக்க தெரியாதவன் மற்றவங்களை நேசிக்க மாட்டான்னு இயேசுபிரான் சொல்லுவார். அதுபோல் தன்னையே நேசிக்கிறதுனா யார்? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகம் அதை வெளியே கொண்டு வரணும். அது எல்லாருக்கும் பயன்படணும், எனக்கும் பயன்படணும். அந்த வகையில் அந்த நேசத்தை நேயத்தை நட்பை முறிக்கிறது இந்த சினம்ங்கிறது தான். அதனால் அந்த சினம்ங்கிறது நமக்கு எழாமல் காக்கணும்னா விடாமல் உடற்பயிற்சி காய்கல்ப பயிற்சி. ஏன்னா உடல் முடியல அப்படிங்கும்போது இயலாமையின் காரணமாகவே குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வார்த்தைகளில் நம்ம கோபமாக சொல்லுவோம், செயல்களில் காட்டுவோம். அதனுடைய விளைவு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே நம்ம பகையாளியாக மாறிடுறோம். அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதனால தான் விடாமல் உடற்பயிற்சி காயல் பயிற்சி தவம் தற்சோதனை ஜீவகாந்த பெருக்க பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த செயலுக்கான விளைவு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சினம் வெளியே போகுதோ இல்லையோ அது எழுச்சி பெற்று எனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் வராத அளவுக்கு என்னுடைய செயல்கள் ஒழுங்குபடுத்தப்படும்ங்கிறத மகர்ஷியை உணர்ந்ததுனால தான் நமக்கு சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சி, அதை எப்படியெல்லாம் செய்யணுங்கிறதுக்கும் நமக்கு வழிகாட்டியிருக்கார் என்று கூறி இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.